அர்ப்பணிப்போம். புதிய ஆண்டில் பிறக்க போகிற இன்னும் ஒரு சில மணி ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் என்னை நடத்தினீர். உம்மை தேடியது குறைவு. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தால் உலக காரியங்களை தேடியதற்காய் மன்னிப்பு கேட்கிறோம். புதிய ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வதித்தால் இந்த புதிய ஆண்டில் உடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, எங்கள் சரீர சுகபலனை, எங்கள் திருச்சபையின் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தலைகளை தாழ்த்தி உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி பாரு. 2026 ஆண்டு ஒரு நன்மையின் ஆண்டாக, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டாக, சமாதானத்தின் ஆண்டாக, வேதனைகள் கண்ணீர்கள் நீங்குகிற ஒரு ஆண்டாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டு அமையும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேத வார்த்தை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் தேட அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை படிக்க அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் உள்ளங்கால் படியிட அர்ப்பணிக்கிறோம். இரக்கமும் கிருபையும் ஆண்டவர், இந்த ஆண்டின் துவக்க நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய், உறவுகளாய் இந்த திருச்சபையிலிருந்து இந்த உலகத்திற்குள் செல்ல இருக்கிறோம். 365 நாட்கள் நீர் எங்களோடு கூட இருக்கிறார். நாட்கள் கொள்ளாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வேத வார்த்தைப்படி 2026 ஆண்டு ஒவ்வொரு நாளும் பிரசன்னம், உங்களுடைய வழி நடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ஏற்றும் இன்றும் மாறாத கர்த்தர், நீர் இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதித்தார். நீர் எங்கள் தேவைகளை சந்தி. உம்முடைய கருத்தில் ஆண்டவரே, எங்கள் நாட்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதி, நீர் வழி நடத்தும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு திருச்சபை மக்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த நள்ளிரவில் ஒரு புதிய ஆண்டின் நேரத்தை ஆண்டவர் உங்களை நினைவும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எனவே திருச்சபை மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த ஸ்தலத்தின் சபைக்குழு என்கிற முறையிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் புத்தாண்டு தோற்றங்களை உங்கள் அனைவருக்கும் நான் மனப்பூர்வமாய் தெரிவித்துக் கொள்கிறேன்.